அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 13வது நாம யோகமான வியாகாதம் நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் குணநலங்கள் எப்படி இருக்கும், அவர்களுக்கான நோய்கள், அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்களுக்கான யோகி யார், அவயோகி யார் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த நாமயோகம் பார்த்திங்கன்னா அவயோகமான சுப கிடையாது, சுப நாமயோகம் கிடையாது. சரிங்களா? இது இந்த நாமயோகத்துக்கு அதிதேவதையாக பார்த்தோம் அப்படின்னா வாயு பகவான் இதுக்கு அதிதேவதையாக வருவார். இந்த நாமயோகத்துக்கு யோகியாக பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானே வருவார். யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா பூராட நட்சத்திரம் வரும். அதே மாதிரி அவயோகி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான். அந்த அவயோகி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வரும். சரிங்களா? இப்போ இந்த நாமயோகத்துக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா உண்மையில் நல்லவர்கள் தான். இவர்களுக்கு செல்வத்துக்கு எந்தவித குறை எதுவுமே இருக்காது. தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். சுய முயற்சியில் முன்னேறுவார்கள். தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். விடாமுயற்சி அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு நல்ல உழைப்பார்கள். பணம் நல்லா சேரும். எல்லாமே நல்லா செலவு செய்வாங்க. எல்லாமே நல்ல விதத்தில் இருக்கும். தான தர்மங்கள் எல்லாமே நல்லா செய்வாங்க. ஆனால் இவர்கள் எங்கே இவங்களுக்கு இதுவாகும் அப்படின்னா இவர்கள் என்ன சொல்லலாம், மனம் இவங்களுக்கு ஒரு சீரான நிலையில் இருக்காது. அதுவே இவர்களுக்கு எதிரியாகும். இவருடைய செயல்களுக்கெல்லாம் மாறுபட்ட தன்மைகள் அது உருவாக்கிடும். ஒரு ஸ்திரமான நிலைமை இவங்களுக்கு இருக்காது. அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனம். அந்த மைண்டு மாறுறதுனால இவர்கள் பாதை தவறிய பயணிகள்ன்ற கணக்கில் போயிடுவாங்க. ஸோ அதனால் இவர்களுக்கு என்னதான் நல்ல செல்வங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் அது இவங்களுக்கு போயிடும். அந்த வழி தெரியாத போயிடும். அது மாதிரி இதுவாகிடும். அதில் இழந்துருவார்கள். மனசஞ்சலங்களில் அதில் இழந்துருவாங்க. நம்பி ஏமாந்துருவாங்க. இதெல்லாம் இவங்க இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் தான். இவர்கள் நல்லவர்களாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு பணம் நேர்மையாக சம்பாதிக்கணும், நல்ல வழியில் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரைச்சி இவர்களுக்கு எந்த ஸ்பீடில் பணம் வருதோ அதே ஸ்பீடில் பணமும் போயிடும். சந்தோஷம் எல்லாமே அதே வேகத்தில் இவர்களுக்கு நிரந்தரம் இல்லாத போயிடும். அது மட்டும் இல்லாத இந்த இதில் பிறந்தவங்கள நிறைய பேர் சிலர் லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இப்போ பிரிவினைகள் நிறைய இருக்கும். பிரச்சனைகள் குடும்பத்தில் அதை மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளாலேயோ இல்லை லைஃப் பார்ட்னர்ஸ் பிள்ளைகள் இல்லை இவங்க பல பிரச்சனைகளை இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இதில் இவங்களே எதிரியாக மாறிடுவாங்க. ஸோ அதனால் நம்பிக்கை எல்லாருக்கும் சிலருக்கு மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஊரில் ஒத்து வாழணும் இல்லையா, அது இவங்ககிட்ட இருக்காது. இவங்களுக்குன்னு ஒரு வழி, இவங்களுக்குன்னு ஒரு பாதை, இவங்களுக்குன்னு ஒரு ரூல், இவங்களுக்குன்னு ஒரு லட்சியம், இவங்களுக்குன்னு ஒரு கனவு. அந்த இதில் தான் இவங்க தனிச்சையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. தான் தோணிகள் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி மனப்பு என்ன சொல்லுதோ அதன்படி செயல்பட இருக்கிறவர்கள் மனசுக்கு தான் இவங்க கட்டுப்பட்டு, அதனாலே தான் இவங்களுக்கு பிரச்சனைகள். அதனால் இவர்கள் பார்த்தோன்னா சம்பாரித்து என்ன இது பண்ணாலும் இவர்களுக்கு பிரச்சனைகள் பார்த்தா கோர்ட் கேஸ் போவாங்க, போலீஸில் மாட்டுறது, அது மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இவங்க சரியான நிலையில் இருக்கிறவங்க பிரச்சனைகளில் நிலை தடுமாறும்போது இவர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும். ஸோ இவங்க வருணலிங்க வழிபாடு செய்கிறது சிறப்பு, இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் விபத்துக்கள் வெளியே பிரயாணங்கள்லாம் போச்சு அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விபத்துக்களில் இவர்களுக்கு கண்டங்கள் இருக்குது. உயிர் பிராணிகள்னால் முக்கியமாக சொல்லணும்னா பாம்பு போன்றவற்றையால் இவர்களுக்கு விபத்துகள் அதிகமாக கண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி இவங்க படித்த மற்ற ஜீவராசிகளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் தரும். சரிங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு யோகி யார், அவயோகி யாருன்னு பார்த்தோம். யோகி சுக்கிர பகவானே வரார். பூராட நட்சத்திரம் யோகா நட்சத்திரமாக வரும். ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிர தசையானது 20 வருஷம். இது மகா தசை. இந்த தசையில் அவங்களுக்கு நல்ல நிலைகள் எல்லாமே உயரிய நிலைகள் வரும். அவங்களுக்கு இவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய மகா தசையாக இந்த யோகா தசை இருக்கும். அந்த சமயத்தில் இவருக்கு பணம் சேர்ந்ததுன்றதுல இவங்க கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த தசை இவங்களுக்கு உண்மையிலே உயரிய நிலை, புகழ், பேர் எல்லாமே சேர்த்து தரும். ஏன்னா ஒருத்தருக்கு பணம் சேர்ந்துடுச்சு அப்படின்னாலே தன்னிலையை மறந்துடுவாங்க. ஸோ கர்வம் வந்துடும், திமிரு இதெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க வராத பட்சத்தில் இந்த யோக தசையை நல்லா அள்ளித்தரும். அதனால் அந்த சமயத்தில் இவங்க தன்னடக்கத்தோடு நிதானமாக இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி பெறுவார்கள்
அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா கூட லக்ன புள்ளியாக இருந்தால் கூட இவர் வாழ்க்கை உயரிய நிலை அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஏதாவது கிரகங்கள் தசா நடத்துச்சோ அதில் வந்து இவர்களுக்கு 70% நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அவயோகி யார் பார்த்தோன்னா குரு பகவானே வருவார். ஸோ குரு வந்து பார்த்தாலே வந்து நன்மை கிரகம் தான் சொல்லுவோம். பட் அதில் வந்து தீமைகள் பார்த்தா தடைகள் தாமதங்கள் தான் அதில் கிடைக்கும். மற்றபடி பிரச்சனைகளில் நோய்கள் தடைகள் தாமதங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குரு காரகத்துவம் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த குரு பகவான் தசை வந்து 16 வருஷங்கள். அந்த 16 வருஷங்களுக்கு வந்து அதிக தீமைகள் பிரச்சனைகள் தடைகள் வாழ்க்கையில் இல்லறத்தில் பிள்ளைகளால் இந்த மாதிரி பணத்துக்கு இது மாதிரி தட்டுப்பாடு இதில் இந்த மாதிரி இதில் வந்து இவர்கள் சங்கடங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. குருமார்களை வந்து பகைச்சிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த தசாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து இதே அந்த குரு பகவான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டாலும் அது இல்லை 6, 8, 12 இருந்துட்டார் இல்லை திதி சூன்யத்தில் இருந்துட்டார்னா அந்த திசையை வந்து இவங்களுக்கு யோக திசையாகவே மாறிடும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவர் நற்பணிகள் எல்லாமே நல்லாவே செய்யலாம். ஸோ இந்த குரு தசை நடக்கச்சே வந்து இவங்க வந்து இப்போ இந்த குருக்குன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து படிப்பு புக்ஸ் வாங்கி பேனா இந்த மாதிரிலாம் அவங்க தானம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து நல்ல அந்த தசையை வந்து கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த யோகி கோயில் அவயோகி கோயில், இந்த யோகி கோயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சுக்கிர பகவான் இவங்களுக்கு யோகியாக வர்றார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து எங்கே போகலாம், திருத்தங்கல் இல்லாட்டி திருக்கொள்ளிக்காடு, இந்த 2 கோயில் திருத்தங்கலில் இருக்கிற கோயில் போனாலும் அல்லது வந்து திருக்கொள்ளிக்காடு ஆல்ரெடி அக்னீஸ்வரர் ஆலயம், இந்த ரெண்டு கோயிலில் எந்த கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாலும் அந்த தசையில் வந்து இவங்களுக்கு யோக தசை திருத்தாங்கல் வந்து கருநெல்லிநாதர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல தரிசனங்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தசைவரில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி அந்த அவயோகிக்கான கோயில் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் வந்து புனர்பூச நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்தில் மகேந்திரப்பள்ளின்ற ஊரில் இருக்க சிவாலயம். அங்கே வந்து திருமேனி அழகர் பேர் சிவபெருமான். அவரை வந்து வழிபட்டு வந்தாங்க. அந்த குரு தசையில் வந்தாங்கன்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இவங்க வருணலிங்க வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்புகள் தெரியும். அதேமாதிரி இவங்க கோபம் பிடிவாதம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவர்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஸோ அத்தகைய தன்மையில் இருக்கவங்க. அதனால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வியாகாதம் நாமயோகம் வர நாளில் முருகப்பெருமானை வணங்கி அவருக்கு வந்து அன்றைக்கி மிளகு பொடி சாதம் செய்து கந்த சஷ்டி கவசம் சொல்லி மிளகு பொடி சாதம் நிவேதியம் செய்து அதை இதுவாக சாப்பிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த யோகத்துக்கான தீமைகள் குறைந்து நற்கதி அடைந்து இந்த கர்மா நல்லபடியாக இவர்கள் இந்த நற்கதி அடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த வியாகாத நாமத்தில் பிறந்தவங்கள குணநலங்கள் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, நன்றி, வணக்கம்.